எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம ஐ ஹாவ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இதே எனக்கு ஒரு விஷயம் செஞ்சாகணும், பண்ணி ஆகணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ கார். என்கிட்ட கார் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால ஹாவ் அப்படின்னு நான் யூஸ் பண்றேன். இதே எனக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்றப்போ ஐ ஹாவ் டு பை அ கார் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட், ஐ ஹாவ் அ ஹெட்ஏக். இப்போ எனக்கு தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹாவ் அ ஹெட்ஏக் அப்படின்னு சொல்லுவேன். ஐ ஹாவ் டு கோ நவ். இப்போ நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹாவ் டு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, அந்த குறிக்கோளுக்காக நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஐ ஹாவ் அ கோல். ஐ ஹாவ் டு ஒர்க் ஃபார் தட் கோல். ஸோ எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால ஹாவ் யூஸ் பண்றோம். அதுக்கு நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஹாவ் டு யூஸ் பண்ணுவோம். இங்க ஐ வந்திருக்கிறதுனால ஹாவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வி, தே இதுக்கும் நம்ம ஹாவ் தான் யூஸ் பண்ணுவோம். இதே ஹீ ஆர் ஷீ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள், ஹீ ஹேஸ் அ கார், ஷீ ஹேஸ் அ ஹெட்ஏக் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற சென்டென்ஸ்க்கு ஹேவ் யூஸ் பண்ணுவீங்களா, ஹேவ் டு யூஸ் பண்ணுவீங்களாங்கிறத யோசிச்சு காமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்க. Anglophone, your phone is your English teacher.